World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்து நம்மளுடைய முதல் பேச்சாளராக விஜய புருஷோத்தம் ஐயா அவர்கள் நைருதி பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் வந்து பேச இருக்கிறாரு. அவரை தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரசஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. தாய் தந்தையர்களையும் குலதெய்வங்களையும் முன்னோர்களையும் அனைத்து குருமார்களையும் வணங்கி அடியனுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நைருதி பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும். நைருதி அப்படின்னு என்னங்க சார்? கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில வழக்கத்தில் தென்மேற்கு மூலை, சரியான ஒரு திசையை காட்டோம்னா தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி அதை நைருதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நைருதியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் இந்த வாஸ்து பகவானையும் சேர்த்து வேண்டிக்குவோம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சதுர்புஜாய தீமஹி தன்னோ வாஸ்துதேவ பிரச்சோதயாத். ஓம் பூமாதேவியே போற்றி போற்றி, ஓம் இந்திர பகவானே போற்றி போற்றி, ஓம் அக்னி பகவானே போற்றி போற்றி, ஓம் யமதர்ம பகவானே போற்றி போற்றி, ஓம் நைருதி பகவானே போற்றி போற்றி, ஓம் வருண பகவானே போற்றி போற்றி, ஓம் வாயு பகவானே போற்றி போற்றி, ஓம் குபேர பகவானே போற்றி போற்றி, ஓம் ஈசான்ய பகவானே போற்றி போற்றி, ஓம் ஆகாய பகவானே போற்றி போற்றி. நைருதி அப்படின்னா என்னங்க சார்? இருப்பிடம் என்ன இருக்கணும்? எல்லாருமே பொன் பொருள் இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். கன்னி மூலை, நைருதி மூலை, அந்த இடத்துல உயரம் அதிகமாக இருக்கணும், ஹைட் அதிகமாக இருக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நாலேஜை வந்துருச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல என்னங்க சார் இருப்பு, ஸ்டோரேஜ். அப்போ எதை ஸ்டோரேஜ் பண்ணணும், எது ஸ்டோர் நம்மளுக்குள்ளார என்ன இருக்கணும். அப்போ அது அந்த இடம் பாதிக்கப்பட்டால் என்ன பாதிக்கும்? முதல்ல எதுக்கு சார் வீடு கட்டுறோம்? எலி விலை ஆனாலும் தனி விலைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருடைய மனசிலும் ஒவ்வொரு ஒரு மனிதருடைய மனதில் நம்ம ஒரு வீடு எப்போ கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு அட்லீஸ்ட் மன கோட்டையாவது கட்டியிருப்போம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு ஒரு சூழ்நிலை இல்லைன்னா கூட ஒரு மனக்கோட்டையாவது கட்டுவோம். இப்படி நம்ம இருக்கணும், நம்மளால் கட்ட முடியலனாட்டும் நம்ம மகன், நம்மளுடைய வாரிசுகள் இப்படி கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளால் முடியாது, நம்மளை வாரிசு மேலே திணிப்போம். அப்போ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு மனக்கோட்டையாவது கட்டியிருப்போம். அப்போ அந்த இடத்துல என்ன, அந்த இடம் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? அப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட என்ன ஆகும் சார்? முதல்ல என்ன பண்ணுவோம்? திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை பேர், அதுக்கப்புறம் வருமானம், இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். அந்த காலத்தில் பொருளாதாரத்தை பற்றி யாருமே விசாரிக்க மாட்டாங்க. எத்தனை குழந்தை செல்வங்கள் தான் செல்வங்களாக பாதிக்கிறாங்க. சார் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் 1 டஜன். எங்கள் வீட்டில் 1 டஜன், 8 பெண் குழந்தைகள், 4 ஆண் மகன்கள். அப்போ மொத்தம் ஒரு 12 பேர் இருப்போம். அப்போ 12 செல்வங்களா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒன்றுக்கே இங்கே வழி இல்லை. அதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஏதோ இயற்கையாக பண்ணுறது அபூர்வமாக எடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ அதுக்கு என்ன சார் வேணும்? கல்யாணம் ஆனால் இரு மனம் ஒரு மனம் ஆகணும். ஆனால் ஒரு மனம் இருமணம் ஆயிரும். இந்த நைருதி பாதிக்கப்பட்டால் எல்லாம் அனுபவ ரீதியான உண்மைகள். எங்கள் குடும்பத்திலே வேணால் 12 பேர் இருக்கிறாங்க இல்லையா? எங்கள் தாய்மாமா வீட்டிலே நைருதி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நைருதி பாதிக்கப்பட்டதுனாவே என்னுடைய தாய் மாமனுடைய மகன் மண்டையில் அடிபட்டு பெரிய ஒரு சீரியஸ் கண்டிஷன் போய் திருப்பி உயிர் தப்பி வந்திருக்கிறார். அதுக்கப்புறமே மறுபடியும் என்னென்னா ஒரு பிரிவினை, இன்னொரு குடும்பத்தில் பிரிவினை. என்ன காரணம்? ஒரு 10 விசாக்கு புறாத மேட்ரு, பிரிவினை ஏற்பட்டு 2வது திருமணம், டைவர்ஸ், 2வது திருமணம். அப்போ குழந்தை பேர் இல்லையா? அதுக்கு அந்த நைருதி. ஏன்னா இருப்பு. அப்போ ஆணாக இருந்தால் XY குரோமோசோமும் இருக்கும், சுக்கிலம் சுரோனிதம். ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம். அது பாதிக்கப்படும். நைருதி பாதிக்கப்பட்டால்
அது பாதிக்கப்படும். அப்போ அதுதானே இங்கே, அது இல்லைன்னா இங்கே குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையும் வரும் இல்லையா? இப்போ நைருதி பாதிக்கப்பட்டால் என்னென்ன வரும்? நைருதி பாதிக்கப்பட்டால் அந்த இடம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும், ஓப்பனில் விடவே கூடாது. நீங்கள் நார்மலாக எல்லாத்துக்கிட்டையும் மூட நம்பிக்கை இருக்குது. நைருதினா உயரமாக இருக்கணும், கரெக்டு. அந்த உயரத்தை க்ளோஸ் பண்ணி இருக்கணும், ஓப்பனில் விடவே கூடாது. நைருதி பாதிக்கப்பட்ட நைருதினா நைருதி மூளை, தென்மேற்கு மூளை, தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டால் ஒன்று உயிர்காரகத்துவம், பொருள்காரகத்துவம். அப்போ எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இல்லையா? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்போ இங்கே தான் சார் எல்லாமே இருக்குது, ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல தண்ணி போச்சுன்னா, அந்த இடத்துல படிக்கட்டு இருந்துச்சுன்னா வழிக்கு விட்டு கீழே பின்மண்டையில் அடிபடுறது. இப்போ பின்மண்டையில் அடிபட்டால் என்ன ஆகும்? நினைவு தப்பிக்கும். ஸ்டோரேஜ், மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் நினைவுகள் காணாமல் போயிடும். கோமா ஸ்டேஜ் போகிறது, திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுறது, திடீர்னு ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறது. அதேமாரி நைருதி பாதிக்கப்பட்டால் கணவன் சொல்லுவாங்க இல்லையா, டம்மி பீஸ். ஆனால் உள்ளுக்குள்ளார அழுதுட்டு இருப்பார். வெளியில் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு பொண்டாட்டி சம்பாரித்து புருஷன் வீட்டில் உட்காந்து காலாடி சோறு திங்கிறாம்பாங்க. அது அந்த மனைவிக்கும் வலிக்கும், அந்த மனைவிக்கும் உடலில் தொந்தரவு இருக்கும். இதெல்லாம் நேரடியாக அனுபவம். என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் வேலைக்கு போக முடியல, உடல் அவ்வளோ தொந்தரவு, ஏன்னா ஃபீல்டு ஒர்க்கு அவ்வளோ தொந்தரவுப்படுத்துது, கர்ப்பப்பை கோளாறு, என் கணவருக்கு வேலை இல்லை, சமுதாயத்தில், ஏன்னா இப்போ பெரிய குடும்ப சமுதாயத்தில் என் கணவரை மதிக்கலை, ஏன்னா வேலை இல்லை, என்னால் வேலைக்கு போக முடியல, ஆனால் நான் சம்பாதிச்சே ஆக வேண்டுங்கிற கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா என்னுடைய வாரிசுகள் வளர்ந்து அவங்க இன்னைக்கு தலையெடுத்து அவங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்களோ அது வரைக்கும் நான் ஓடியே ஆக வேணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படும். அதேமாதிரி நைருதி தாக்கம், தெருத்தாக்கம், தென்மேற்கு மூலையில் ஒரு தெருக்குத்தல் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருமே. இப்போ எல்லாருமே ஒரு மூட நம்பிக்கையில் நல்ல குத்தல் எது, தெருக்குத்தல் எதுன்னு தெரியாமல் ஒரு வேல் வைக்கிறது, ஒரு மரம் வளர்க்குறது, ஒரு விநாயகர் வைக்கிறது எல்லாமே சரியானபடி செய்கிறது கிடையாது. அப்போ அந்த இடம் பாதிக்கப்பட்டால் இன்னமும் சேர்த்து தான் பாதிக்கப்படும். அப்போ எப்போ பாதிக்கப்படும் சார்? உடனே இந்த நைருதி பாதிக்கப்பட்டால் உடனே அந்த இது பலன் வந்துடுமா, கெடுபலன் கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜாதகமும் வாஸ்துவும் இரு கண்கள். அப்போ விநாசகாலே விபரீத புத்தி. அப்போ காலங்கள் ஜாதகத்தில் மோசமான திசா புத்திகள், 6-8 குடையினுடைய திசா புத்தி, பாதகாதிபதி புத்தி, மாரகாதிபதி புத்தி, அந்த மாதிரி புத்தியில் இது வேலை செய்யும் ரெண்டு. அது வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கும். அப்போ திடீர்னு அந்த ஒரு புத்தி மாறுறப்ப திடீர்னு அந்த இழப்புகள் நேரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கு அடுத்ததாக குழந்தை, பொருள் செல்வம், பொருளாதாரத்தில் இழப்பு. பொருள் வரும், நிறைய வரும், ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்த இடத்துல நைருதியில் தண்ணி, பாத்ரூம் இருந்துச்சுன்னா, ஒரு கழிவறை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல செல்வங்கள் வரும். ஆனால் எப்படி போகுது, தண்ணி எப்படி செலவாகும்? தண்ணி ஏதாவது லிட்டர் கணக்கில் அளந்து ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தான் செலவழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு கணக்கில் மொண்டு ஊற்றுறோமா, இல்லை லிட்டர் படியில் ஏதாவது மொண்டு ஊற்றுறோமா? நம்ம பார்த்துக்கு டேப்பை திருவிட்டால் அந்த காலத்துலேயாவது போய் குடத்தில் ஒவ்வொரு குடமாக எடுத்துகிட்டு இறச்சி சேந்தி ஊற்றிட்டு வரணும். இந்த காலத்தில் தான் டேங்கில் வச்சிடறோமில்ல, அதனால் பைப்பை திருவிட்டால் கணக்கு வழக்கு இல்லாமல் போகும். அதனால் எவ்வளோ பொருளாதாரம் சம்பாதிச்சா கூட ஜாதகம் கேட்பாங்க, சார் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் சம்பாதிச்சு அடுத்த நிமிஷம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படி போகுது என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தா பொருளாதார இழப்பு இல்லை, ஏதோ ஒரு இதில் இழந்துடுறேன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த நைருதி மூலையில், நைருதி தென்மேற்கு பகுதியில் பாத்ரூம் அமைப்பது, செப்டிக் டேங்க் அமைப்பது, நீர்நிலைகள் வெளியேறுவது, ஒரு தவறான படி அமைப்பு, இது எல்லாமே மேற்சொன்ன விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் நைருதியை என்றைக்குமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும், ஓப்பனில் வச்சுருக்கக்கூடாது. நைருதியில் போய் தான் படுக்கணும். ஒரு குடும்பத் தலைவருடைய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பீரோ வச்சுருக்க இடம், பீரோவில் தானே நம்ம எல்லாமே வைப்போம். அப்போ ஒரு வீட்டில், ஒரு கட்டடத்தில் நைருதி மூலையை நைருதி தென்மேற்கு மூலையை பார்த்தாவே இந்த வீட்டில் எப்படி குடியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிடலாம்.
வேறு எந்த மூலையும் நம்ம பார்க்க தேவையே கிடையாது. நைருதி மூலையை மட்டும் பார்த்தோம்னாவே இவங்கக்கிட்ட எவ்வளோ இருப்பு இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத சம்பாதிக்கிறது அடுத்த விஷயம். சந்தோஷமாக இந்த குடும்பம் எப்படி இருக்குது, குடும்பத்துடைய ஒரு தெராசு மாதிரி ஜட்ஜ் பண்ணிடலாம். இந்த குடும்பம் இப்படி தான் இருக்குங்கிறத வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியை பார்த்தே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். வாஸ்து நிபுணர்கள் நேரடியாக போனோம்னா அந்த இடத்த பார்த்து ஒரு ஆய்வு பண்ணவே நம்ம சொல்லிடலாம். தென்மேற்கு பகுதியை வச்சு இந்த குடும்பம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதுக்கடுத்ததாக இந்த அமானுஷம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து தெய்வ வழிபாடுங்கிறது பிரச்சனைகள் அதிகமானது தான் தெய்வ வழிபாடு அதிகமாகிட்டே இருக்குது. ஏதோ ஜோசியர் சொல்கிறாங்க கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் நிலையில் தான் போயிட்டுருக்காங்களே ஒழிய ஒரு உண்மையான ஒரு நிலைகளில் யாரும் போகிறது கிடையாது. அப்போ தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? ஆன்மீக சிந்தனை. கடவுள் கும்பிட மாட்டான் சார், சாமி கும்பிட மாட்டான். சாமி கும்பிட்டா பிரச்சனையாக வரும். தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அவர் நாத்திகவாதியாக இருப்பார். இல்லை மனைவி வந்து சாமி உளுந்து கும்பிடுவாங்க, இவர் வந்து கிண்டலையும் கேலியும் அடிச்சிட்டு இருப்பார். அந்த ஆன்மீக சிந்தனையே வராது. கோயிலுக்கு வருவார், சாமி கும்பிடுவார். நான் சாமி கையெடுத்து கும்பிட்டேன், என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதும்பார். இது நேற்று நடந்த உண்மையான சம்பவம். அவங்க வந்து நேற்று நைட்டு ஒரு 8:30 மணிக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் கோயிலுக்கு வராரு, கையெடுத்து கும்பிட்றாரு, ஆனால் என்ன கும்பிட்டா என்ன பண்ணேன்னு தெரியல, வராரு கையெடுத்து கும்பிட்றாரு, நம்ம என்ன செய்கிறோமோ செய்கிறாரு, அந்த உண்மையான பக்தி கிடையாது. காலையில் எழுந்துச்சோன்னா பாட்டு பாடி ஜாலியாக இருக்கிறாரு, குடும்பத்துடைய பொறுப்பு உணர்ந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்போ ஜாதகத்தில் பார்க்குறப்ப ராகு பகவான் வந்து அவயோகி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அவயோகினா நாத்திகம் தான் பேசுவார். என்ன தான் நீங்கள் கோயிலுக்கு போய் உருள் தண்டம் போட்டாலுமே அவர் நாத்திகத்தை தான் பேசுவார். அப்போ தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் தெய்வ வழிபாடு, நாத்திகம் பேசி அவர் தெய்வ வழிபாடு செஞ்சாலே அதுக்கு வந்து குற்றமாக தான் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் சாமி கும்பிட்டாவே வீட்டில் பிரச்சனை வருது சார். என்னது, சாமி கும்பிட்டு ஏதோ ஒரு பூஜை, ஒரு அமாவாசையில் பூஜை செய்தால், ஒரு வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஹோமங்கள், ஏதோ ஒரு குலதெய்வ வழிபாடு, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனைகள் வரும் சார். வருது சார்மாங்க. அப்போ என்னென்னா தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஒரே கேள்வி தான் கேட்பேன். இது வந்து நேற்று ஆய்வு பண்ணுது. தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்டால் ஆன்மீக நாத்திகனாக தான் இருப்பார். அவர் யார் அந்த வீட்டு தலைவர் வந்து நாத்திகமாக தான் இருப்பார். ஆனால் பொட்டு வச்சுக்குவார், எல்லாம் பண்ணிக்குவார். ஆனால் சாமி அந்த உணர்வு வராது. அப்படியே அந்த உணர்வு அதிகமாக இருந்தது, அந்த வீட்டில் ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள், பயபக்தியோடு இருப்பவர்கள், பூஜை புனஸ்காரங்கள் அனுஷ்டிப்பவர்கள், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ள அமானுஷம் வந்து புரியும். இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அவங்க உணர்வாங்க. அவங்க அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், ஒரு வயசானவங்க, ஓரமாக கிட, உனக்கு பழைய பஞ்சாங்கம், உனக்கு என்ன தெரியும், நீ பேசாமல் கிடன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒரு நல்ல நிலைகள் தென்மேற்கு இதில் நல்ல நிலைகள் இருந்தால் பெரியவங்க சொன்னதை கேட்டு இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்காமா, என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திருத்திக்கக்கூடிய நிலைகள் உருவாகும். ஆனால் இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, ஆன்மீக சிந்தனையில் இருந்துக்கிட்டு கோயில் வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த அமானுஷங்கள் வந்து கண்ணுக்கு தெரியும், இல்லை உணர்வாங்க. ஏதோ ஒன்று நம்மளை பின்தொடர மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு உருவம் வருது, ராத்திரியில் ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்குது, அசம்பாவிதமான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத உணர்வாங்க. அதே மாதிரி மாந்திரிக தொல்லை, இப்போ நிறைய மாந்திரிக தொல்லைன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதை தான் வந்து நான் ஒரு மேல் பூச்சாக அமானுஷம்னு சொல்லிட்டேன். இப்போ நேரடியாகவே ஓப்பனாக வரேன். மாந்திரீகம் செய்வினைன்னா யாரோ வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்கங்கிறது கிடையாதுங்க. அந்த காலத்தில் பூமியிலே வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களை, இறந்த குடும்ப உறுப்பினர்களை புதைப்பது வழக்கம் அந்த காலத்தில். அப்புறம் விற்றுட்டு போயிடுவோம். அப்புறம் அது வந்து வேறு ஒரு நிலைகள் மாறிடுது. அப்போ அவங்களுக்கு எதுவும் பாதிக்காது. அந்த குடும்பத்தினருக்கு அவர்களுடைய மூதாதையர்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்கிறது அவங்களுக்கு பாதிக்காது. ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க அதை விற்றுட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வர்றப்ப, அடுத்தவங்க வந்து வரப்போ அதுக்கும் அவங்களை வந்து பாதிக்கும். அப்போ சல்லிய தோஷம், நம்ம வந்து வாஸ்து நிபுணர்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா சல்லிய தோஷம்னு சொல்லுவாங்க. பூமிக்கடியில் எலும்பு, ஒரு முடி, ஒரு விலங்குகளுடைய எலும்பு, தோல், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
அப்போ அந்த 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி தென்மேற்கு மூலையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ சல்லிய தோஷம் உருவாகக்கூடிய, இப்போ அமானுஷம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த சல்லிய தோஷம் உருவாகும். அப்போ அந்த வீட்டில் இப்போ சந்திரமுகி படம், இந்த காஞ்சனா படம்லாம் பார்க்குறோம் இல்லையா, வீடு நல்லா இருந்தாவே இந்த ராகு தென்மேற்கு பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவர் என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத விஷயத்தை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுருவார். அப்போ அந்த ராகவா லாரன்ஸ் இப்போ வந்து கிரிக்கெட் பேட்டு அந்த ஸ்டெம்பை வந்து அடிக்கிறாரு, அந்த ரத்தத்தோடு கொண்டாந்து உள்ளார போட்டுறார். அப்போ அங்கே ஒரு அமானுஷம், ஒரு தேவையில்லாத சக்தி வந்து வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ராகு பாதிக்கப்பட்டவங்க, தென்மேற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத் தலைவர் ஏதோ ஒன்று செய்வார். வீட்டில் ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க, பூஜை புனஸ்காரத்தோடு இருப்பாங்க. இவர் வேறு ஏதோ ஒரு தேவையில்லாத பொருளை கொண்டாந்து வீட்டில் போட்டுருவார். அப்புறம் என்னடா பண்ணிச்சுன்னா அப்போ இந்த ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் பூஜை புனஸ்காரம் செய்கிறவங்களுக்கு அது வந்து வரும். இன்னும் வீட்டில் வந்து ஏதோ தப்பு நடந்திருக்கு, இல்லை யாராவது குறி சொல்கிறவங்க கிட்ட போய் சொன்னால் இந்த மாதிரி வீட்டில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தென்மேற்கு பாதிக்கப்பட்ட இதெல்லாமே நடக்குங்க சார். இதெல்லாமே வந்து அனுபவ ரீதியான உண்மை. இப்போ அவங்கள வந்து என்ன பண்ணுன்னா அந்த வீட்டை விட்டு வெளியேற விடாது. நம்ம போய் வாஸ்து பார்த்துட்டு வரோம், அதுக்கு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கன்னா வெளியேற விடாது. 6 மாத காலமாக என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வீட்டுக்கு வாங்க சார், உங்கள் வீட்டுக்கு எனக்கு வர்றதுக்கு விட மாட்டேங்குது. வீட்டுக்காரருடைய ஜாதகம் பார்க்க மாட்டேன், ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்காரருடைய ஜாதகம் வீடு மாத்தாப்ப நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. வீடு மாற்றுறதுக்கு என்ன வழி, அதுக்கு ஒரு வழி சொன்னேன். ஆனால் அது இங்கே வெளியில் சொன்னால் அது சரி வராது. வீடு மாற்றுறதுக்கு ஒரு வழிபாடு சொன்னேன். வழிபாடு சொன்ன உடனே வழிவிடும், உடனே வீட்டை மாற்றிடுங்க, இல்லைன்னா விடாது. இப்போ திருநள்ளாறு மேலே ஒரு சேட்டலைட் போகுது, அப்போ ஒரு குறிப்பிட்ட அதனுடைய ஸ்பீடில் போகுது. அப்போ அந்த இடம் போன உடனே அந்த ஒரு சேட்டலைட் வந்து ஸ்லோ ஆகுதா இல்லையா, அந்த மாதிரி கிரகங்கள் தன் கடமையை கட்டாயம் 100% செய்யும். ஒரு சில வழிபாடு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, இப்போ திருநள்ளாறு மேலே வந்து சேட்டலைட் அந்த இடத்துல போனால் ஒரு ஸ்பீடு கம்மியாகுது, ஸ்லோ ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வீட்டில், இந்த அமானுஷ சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களை வந்து முடிக்காமல் விடாது. அது என்ன நினைக்குதோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி என்ன நினைக்குதோ அது அதனுடைய காரகத்தை கட்டாயம் செய்யும். அப்போ அதை என்ன பண்ணணும், ஒரு சில வழிபாடு மேற்கொண்டா டெம்பரரி ரிலீஃப் தான் பண்ண முடியும். ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இது டெம்பரரியாக ரிலீஃப் பண்ண முடியுமா, பர்மனண்ட்டாக ரிலீஃப் பண்ண முடியுமா, அதுக்குண்டான கால நேரங்கள் என்ன, இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு தான் எடுக்க முடியும். உடனே வாஸ்து நிபுணர் வராரு, அந்த வீட்டை இப்படி போனால் அப்படியே திருப்பி போட்டுருணும்னு சொல்லி நம்ம வந்து சூரிட்டி கொடுங்க, நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சில வழிபாடு சொன்ன அடுத்த செகண்டு திடீர்னு அவர் வந்து 3ஆம் இடத்துல ராகு, அவயோகி தசை புத்தி நடக்குது. அதேமாதிரி புத்தி வந்து அவயோகியோட காலை வாங்கி நடக்குது. வீட்டுக்கு வேலை இல்லை, எங்கே போனாலும் வேலை கிடைக்கல. உடனே ஒரு இடத்துக்கு போகிறாரு, 2 நாள் செலவு பண்ணுறாரு. வந்த உடனே ஒரு வீடு அமையுது. 6 மாதம் காலமாக வீடு தேடிட்டு இருக்கிறார். ஆனால் வந்த ஒரு 10 நாளில் வீடு அமைஞ்சிருது. வீடு அமைஞ்சு நீ நேரங்காலெல்லாம் பார்க்காதம்மா, நலிந்தோர்களுக்கு நாளும் கிழமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அது வந்து எப்படி வேணால் நம்ம பேசலாம். அதை அந்த ஒரு வாக்கியத்தை வந்து எப்படி வேணால் நம்ம போய் பேசலாம். அப்போ நலிந்தவர்களுக்கு நாளும் கிழமையும் இல்லை, பங்குனி மாதமாக இருக்குது சார், ஒன்றுமே பண்ணாதீங்க, முதல்ல அந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியேறுங்க, ஏன்னா அந்த வீட்டு இருந்தால் உங்களை வந்து விடாது. அவர் வந்து ஏற்காடு போனார், சும்மா ஏதோ ஒரு இதுக்காக எல்லாம் குடும்பத்தோட ஒரு ட்ரிப்பு போனாங்க. இவர் அந்த பாதாள கங்கை போய் 650 படி இவர் குளிச்சுட்டு அருவியில் குளிச்சுட்டு மேலே வராரு. ஆனால் ஏத்தாப்பில் வர இவர் மேலே இடிச்சு மண்டையில் அடிப்படுது. ஏன்னா இவருக்கு வந்து வீட்டில் தென்மேற்கில் படி, இவங்க குடியிருக்கிற வீட்டில் இத்தனைக்கும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க, 4-5 குடித்தனம் இருக்காங்க. அந்த இடத்துல தென்மேற்கில் படி. அப்போ அந்த படியிலேயே போய் வழிகுட்டு விழுந்து இவராக போய் விழலை, இவர் மேலே ஏறுறாரு, கீழே இறங்குறவன் வந்து இவர் மேலே இடித்து கீழே விழுந்து மண்டையில் ரத்த காயம். அப்போ இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு அமானுஷம் இருக்குது, அந்த இடத்துல வந்து விடலை. அப்போ ஒரு கோயில் வழிபாடு சொல்லி சொன்ன உடனே வீடு கிடைச்சிது. நேரம் காலம் மேலும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் தான் போய் வீடு பால் காய்ச்சி. இத்தனைக்கும் கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, செவ்வாய்க்கிழமை யாராவது செவ்வாய்க்கிழமை போவாங்களா? பச்சியை பார்த்து கொடுத்தோம். பச்சி நல்லா இருந்தால் எதையும் பார்க்க தேவையில்லை, 4 நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கு யாருக்கு நல்ல பச்சி வேலை செய்யுதோ அந்த டைமில் பச்சி டைம் பார்த்து பால் காய்ச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு வீடு குடி போக சொல்லிட்டு இப்போ நேற்று தான் போய் அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன்.
எப்போவுமே ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்யாமல் எந்த வித வாஸ்துக்கும் நான் போக மாட்டேன். ஆனால் இவருடைய நிலைகள் வேறு துர்சக்தி இருக்கிறதுனால அவருடைய ஜாதகத்தை பார்க்க விடலை. நேற்று தான் அவருடைய ஜாதகத்தை போய் பார்க்க ஒரு டைம் கிடைச்சிது. பார்க்க டைம் கிடைக்கிறப்ப ராகு வந்து 3ஆம் இடத்துலையும் அவயோகியோடைய சாரத்தை வாங்கி இருக்கிறதுனால அவருக்கு வந்து எந்த விதமான வேலைகளும் கிட்டவில்லை. அப்போ அந்த வீடை மாற்றினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வருது. அதே மாதிரி ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன், கடலூரில் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு. அப்போ இது ஆய்வு எடுக்க தான் ஒவ்வொரு வாஸ்தும் இப்படி தான் ரூல்ஸ் தெரியும். ஆனால் படித்து கொண்டே இருக்கிறோம். ஜாதகமும் ஜோதிடமும் வாஸ்துவும் வந்து அனுபவம் தான் பாடமே. அப்போ தென்மேற்கு சுத்தமாக அவங்களுக்கு வந்து வீடே கட்டலை. அவங்களுடைய கணவன் வந்து கோயிலுக்கே போகலை. அப்போ பாடலீஸ்வரர் கோயிலுக்கு என்னை வந்து ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அதான் அவரை பிடிச்சி திட்டினேன். அது வந்து திட்டினது எனக்கு அப்போ வந்து எனக்கு இது பண்ணல. இன்றைக்கி ஒரு 2 மாத காலங்களில் இந்த ஆய்வு ராகு பகவான் பாதிக்கப்பட்டால் அல்லது தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் ஆன்மீகத்தை கோயிலுக்குள்ளார வரமாட்டாங்க, ஆன்மீக சிந்தனை இருக்காது, நாத்திகம் பேசுவாங்க. அப்போ அவரை வந்து கோயிலுக்குள்ளார அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்ததை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆய்வு வந்து என்றைக்குமே வந்து முடிவில்லாதது ஆய்வு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். அதே மாதிரி நரம்புகள் பிரச்சனையாகும். ராகு, அப்போ ராகு பிரச்சனை. ராகுனா யாரை சார் வழிபடுறது? துர்காதேவி, காளியம்மன், இந்த மாதிரி அகோர தெய்வங்களை வழிபடுறது தான் நல்லது. இதை வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், இருந்தாலும் இன்றைக்கி வந்து சொல்ல வச்சிருச்சு. அப்போ அகோர தெய்வங்கள் சாந்தமான தெய்வங்கள் கிடையாது. இந்த தென்மேற்கு பிரச்சனை, தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டால் அகோர தெய்வங்கள், காளியம்மன், துர்க்கையம்மன், இந்த மாதிரி அகோர தெய்வங்கள், அகோர மூர்த்திகளை வழிபாடு செய்வதனால் பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு வழிவிடும் சொல்லுவேன். இப்போ ஒரு வீட்டை வந்து காலி பண்ண முடியாத, வீட்டிலேருந்து இடம்பெயர முடியாத சூழ்நிலை ஏற்படுது இல்லையா? அப்போ அந்த தெய்வத்தை போய் வழிபட்டால் ஒரு தீர்வு கிடைக்கும். நீ உடனே மாறிடுன்னு நான் சொல்ல முடியாது. அப்போ ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்ய சொன்னேன், போய் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா உதாரணம், திருநள்ளாறு மேலே சேட்டலைட் போகிறப்ப அந்த ஸ்பீடு வந்து குறையுது. அப்போ அந்த குறையிற டைமில் அந்த டைம் கேப்பை பார்த்து நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடும். அதுதான் இப்போ போன வாரம் நடந்தது. அப்போ அந்த வழிபாடு வந்து மாற்றாது. வாஸ்துவில் என்றைக்குமே வந்து இடத்தை இடித்து கட்டினால் மட்டுமே பண்ண முடியும். இந்த யந்திரங்கள், தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாமே வந்து டெம்பரரி சொல்யூஷன்ஸ் தான். இப்போ ஒரு வீடு வாஸ்து சரியில்லை, எல்லாமே நீசபாகத்துடைய என்ட்ரன்ஸ், 10ஆவதுக்கு தென்மேற்கு பாதிப்பு. அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த வீட்டில் ஹோமங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு, இது ஏற்கனவே பல முறைகள் வந்து இந்த மீட்டிங்கில் பேசியிருக்கேன். ஹோமங்கள் 3 மாதத்துக்கு 90 நாளைக்கு ஒரு தடவை ஹோமம் செய்வாங்க. அங்கே பிரதோஷத்துக்கு போகிற இடத்துல வந்து அந்த தீர்த்தத்தெல்லாம் கொண்டாந்து வீட்டில் தெளிப்பாங்க. ராமேஸ்வரம் யார் போயிட்டு வந்தாலும் அந்த ராமேஸ்வர தீர்த்தத்தை கொண்டாந்து வீட்டில் தெளிப்பாங்க. இந்த மாதிரி தெளிக்க அந்த நெகட்டிவிட்டிஸை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை எல்லாத்தாலையுமே செய்ய முடியாது, அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய மகள் பக்கத்திலேயே ஒரு வேலைக்கு போயிட்டு வருது, டிஸ்டன்ஸு குறைவான டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால தான் சார் இந்த வீடு நான் எடுத்தேன், பார்க்குறப்ப நான் வீடு தேர்ந்தெடுக்கிறப்ப வாஸ்து நான் பார்க்கவே இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் போய் எனர்ஜி செக் பண்ணுறேன், எனர்ஜி நல்லா இருக்குது. வாஸ்து தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் எனர்ஜி நல்லா இருக்குது. எனர்ஜி எப்படி நல்லா இருக்குன்னா, இந்த மாதிரி அடிக்கடி 90 நாளைக்கு ஒரு தடவை ஹோமங்கள், வருஷத்துக்கு 3 தடவை ஹோமங்கள், தீர்த்தங்கள், இதெல்லாம் போட்டு புகை போடுறது, சாம்பிராணி போகிறது, என்னென்ன செய்கிறோமோ எல்லா விதமும் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பேசாமல் நல்ல வீடாக பார்த்து போகலாமேன்னா அதுக்கு அவங்க சொல்கிற பதில் இதுதான். என்னுடைய மகளுக்கு அருகாமையில், வேலை செய்யும் இடத்திற்கு அருகாமையிலே இந்த வீடு கிடைச்சிது, வசதியாக இருக்குது, நான் இதை செய்கிறேன், எனக்கு இப்போ பொருளாதாரம் இல்லை, அதனால் அது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் நிம்மதியாக படுத்து தூங்கணுங்க சார். எந்த ஒரு வாஸ்து பார்க்குற இடத்துலையும், ஏன்னா ஃப்ரெண்டு எந்த ஒரு வாஸ்து பார்க்குற இடத்துலையும் போய் படுத்து தூங்குறதே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, கால் கொஞ்சம் வீங்கி கொஞ்சம் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்துல போய் நிம்மதியாக தூங்கி எழுந்தேன். அப்போ ஒரு எனர்ஜி நல்லா, வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் போய் தூங்கி எழுந்திருக்கிறது வந்து
சாமானியமான காரியம் கிடையாது. அந்த இடத்துல டெம்பரரியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர்த்துக்கு அந்த ஸ்திரத்தன்மையாக கண்டினியூஸாக பண்ணணுங்கிற எண்ணம் வரும்? அப்போ தான் சொன்னேன் இல்லையா, விநாசகாலை விபரீத புத்தி. நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் நல்ல புத்தி நல்லா இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸ் செய்வோம். அப்புறமேல் போடாப்பான்னு சலுப்பு விட்டுருவோம். அப்புறம் அதனுடைய வேலையை சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி கிரகங்கள் தன் வேலையை 100% செய்யும். கொஞ்சம் நெஞ்செல்லாம் செய்யாது, 100% கிரகங்கள் வேலை செய்யும். அதே மாதிரி அதனாலேயே சொல்கிறேன், தென்மேற்கு எந்த வீடாக இருந்தாலும், வாடகை வீடு சார், வாடகை வீடாக இருந்தாலும், சொந்த வீடாக இருந்தாலும், சொந்த கட்டிடமாக இருந்தாலும், சொந்த கடையாக இருந்தாலும். இப்போ சமீபமாக ஒரு கடைக்கு போயிருந்தேன், வீடும் வாஸ்து பார்க்க போயிட்டேன். அந்த வீட்லேயும் வாஸ்து குறைபாடு இருந்தது. கடையும் தென்மேற்கு தெருக்குத்தல், தென்மேற்கு நீசபாக தெருக்குத்தல் இருந்தது. சார் 100 ரூபா கூட இன்றைக்கி வருமானம் வரல சார், 100 ரூபா கூட இன்றைக்கி வருமானம் வரல சார். என்ன சார் பண்ணுறது? கடையை மாற்றுங்க சார். கடையை மாற்றினா தான் வேறு வழி. அது கடையை மாற்றுறதுக்கு இந்த வழிபாடு செஞ்சால் தான் மாற்றுறதுக்கு விடும், இல்லைன்னா அது முடிச்சிடும். இப்போ சினிமாவில் வர்றதெல்லாம் ஏதோ கதைக்காக சித்தரிக்கப்பட்டது கிடையாது. அதில் சில உண்மைகளும் இருக்கிறதுனால தான் அந்த அமானுஷத்தை, காஞ்சனா படம் ஆகட்டும், சந்திரமுகி ஆகட்டும், அதனுடைய கடமையை செய்யும். அதனுடைய வெஞ்சன்ஸ் இருக்கும். ஒருத்தரை இந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களும் இப்படி நான் செஞ்சுட்டு போங்களும் வெறி ஆவேசம் இருக்கும். அப்போ அந்த வீட்டில் போய் யாராவது ஒருத்தர் கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டவர் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வச்சு செய்யும், வெளியில் போக விடாது, எதையுமே செய்ய விடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, அப்போ சொல்லுவாங்க இல்லையா, காஞ்சனா சந்திரமுகியில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு வேலையை செஞ்சுட்டு இதை கொல்ற மாதிரி கொண்டுகிட்டு ஒரு சில சித்து வேலைகள், தாந்திரிக வேலைகளை செய்து ஒரு கிரகத்தை ஏமாத்தலாம் முடியாது. கிரகத்தை சாந்தப்படுத்துதல் தான் சொல்கிறேன் நான். கிரகத்தை சாந்தணும், கொஞ்சம் குளிர்றப்ப கொஞ்சம் வழிவிடும். அப்போ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், டிலே பண்ணக்கூடாது. அந்த குறிப்பிட்ட காலங்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கிரகத்துக்கு இத்தனை நாட்கள் சாந்தம், ஒரு பூஜை செஞ்சால் இத்தனை நாட்கள், 48 நாட்கள் அது சாந்தமடையும். அப்போ அந்த பூஜையை செய்துவிட்டு, அந்த வழிபாட்டை செய்துவிட்டு அதற்குண்டான முயற்சிகள் தானாகவே அமையிறப்ப எனக்கு வேலைன்னு ஓடக்கூடாது. நம்ம என்ன குறிக்கோளுக்காக வந்தோம், இந்த வீட்டிலேருந்து வெளியேறணும். அப்போ அதே ஒரு லீவ் போட்டு கூட, ஏன்னா விடாது, அதுக்கு உண்டான இது விடாது. அதே மாதிரி என்னென்னா, அந்த வீட்டிலேருந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தந்திரமான செயல்களை செய்யணும்னு சொன்னேன். ஒரு வீட்டை காலி பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த கிரகங்கள் சாந்தமாக இருக்கிறப்ப அந்த ஆவேசம் வராது. இவங்களும் அதே மாதிரி சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் எடுத்திருக்காங்க. அப்போ கடைசியாக ஏற்றுறப்ப ஒரு கட்டிலும் பீரோ எல்லாம் மெயினான ஐட்டம் எடுக்க போகிறப்ப அது விழிச்சிக்கிச்சு. ஒரு வண்டியில் எல்லாம் இருக்க கட்டுறாங்க. இந்த கட்டிலும் பீரோவும் ஒரு சில சாமான்களும் ஒரு வண்டியில் கட்டுறாங்க. அந்த கட்டு அவிழ்ந்து, அந்த கட்டு எப்படி அவிழுதுன்னு தெரியாது. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த வீட்டு தலைவன் தலைவி மேல் உழுவக்கூடிய நிலைகள் உருவாகி எல்லாம் கத்தி காப்பாற்றப்பட்டார். அதனுடைய வேலையை செய்யும் கிரகங்கள், அங்கே இருக்கிற அமானுஷங்கள், அங்கே இருக்கக்கூடிய மாந்திரிக துர்சக்திகள்னு சொல்லுவேன் நான். அது மாந்திரிகத்தை இங்கே கொண்டாடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். டைரெக்டாக ஓப்பனாக பேசிடுவேன். அமானுஷமா என்னமோ அமானுஷம் சொல்கிறாங்கன்னு சொல்ல கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா பூமியும் பூமிக்குள் அந்தந்த நில உரிமையாளர்கள் அவங்கவுங்கள சொந்தக்காரங்களையோ, அங்கே இருக்கிற ஆடு மாடு, இப்போ செங்கல்பட்டு பக்கம் போயிருந்தேன். அவங்க இந்த மாடு நிறைய கேட்டில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு அங்கே எனர்ஜி செக் பண்ணுறப்ப தென்மேற்கு மூலையே காமிச்சிது. சார் தென்மேற்கு மூலையே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு சார் அப்படின்னா. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்போ துருவி அரை மணி நேரம் அவர்கிட்ட 10 தடவை கேள்வி கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் சார், நாங்கள் நிறைய மாடு பசு கன்றுகள்லாம் வச்சுருப்போம். அந்த பசு மாடுகள் கன்றுகள் ஏதாவது இறந்து விட்டால் அந்த இடத்துல தான் சார் நாங்கள் போய் புதைப்போம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தான் சல்லிய தோஷம் உருவாகுது. அப்போ அந்த இடத்துல அது அந்த காலத்தில் அது கல்யாண வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த முற்றம் இருக்கக்கூடிய வீடு இடிஞ்சு விழுவக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அந்த இடத்த இடித்து கட்டக்கூடிய சூழ்நிலை, நான் இடித்து கட்டணும், வருமானம் ஃபுல்லாக வருது, ஆனால் அந்த மூளை பாதிக்கப்பட்டு, அதுக்கு ஒரு சில சொல்யூஷன் சொல்லிவிட்டு அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு, அப்போ பார்ட்டிஷன் அதுக்கு ஜோதிடர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 40க்கு 60 40க்கு 30 இருந்துச்சுன்னா
அந்த முழு இடத்தையுமே கேட்டால் அது அந்த ஒரு பிட்டு கூட நம்ம விடக்கூடாதுமா. அந்த இடத்த உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுலேருந்து பார்ட்டிஷன் பண்ணி நீங்கள் வீட்டை கட்டிக்கிறது சால திறந்ததுன்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு வருவோம். ஆனால் அவங்களுக்கு மனசு பதப்பதிக்கும். ஐயோ இத்தனை சதுரடி போச்சே அப்படிம்பாங்க. அத்தனை சதுரடி போச்சேன்னீங்கன்னா மறுபடியும் அதுக்கு கிரகங்கள் வேலை செய்யும். இல்லை எனக்கு அது தேவையில்லை, நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏற்கனவே அது மூதாதையர்கள்லாம் அந்த மிருகங்கள் இப்போ வீட்டில் வரக்கூடிய செல்ல பிராணிகள்லாம் அதே இடத்துல போய் புதைச்சிருக்கீங்க. அப்போ அது ஒரு சல்லிய தோஷமாகவே ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு நீங்கள் அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கட்டடம் கட்டுங்க. நான் மறுபடியும் அதே இடத்துல நான் இப்போ கட்டுவேன், எனக்கு ஒரு இன்ச்சு கூட எனக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்புறம் கிரகங்கள் தன் கடமையை செய்யும். 100% சூப்பராகவே செய்யும். ஒருத்தர் சொல்லி நீ கேட்கலான்னா, இப்போ காசிக்கு போகிறா ஒரு காய் விடுறோன்னு சொல்லுவோம். காய்ங்கிறது நம்ம பிடிச்ச காய் விடுறோன்னு சொன்னீங்களா, எனக்கு பிடிச்ச காய் பூசணிக்காய், எனக்கு பிடிச்ச காய் சொரக்காய், எனக்கு பிடிச்ச காய் புடலங்கா அப்படின்னு உடனே எல்லாம் போய் நம்மளுக்கு பிடிக்காத காய் விட்டுரும். அது அப்படி கிடையாது. நம்மளுக்கு பிடித்த ஒரு கெட்ட குணத்தை விட்டுட்டு வரணும். விட்டுட்டு திருப்பியும் வரப்போ அது மறுபடியும் அதை தொடரக்கூடாது. அப்போ தொடரணும்னா 10ஓட 1 11 அத்தோட 1 இதுவும் 1 ஆகி போயிடும். அப்போ அதை அங்கேயே கட் பண்ணிடணும். நம்மளுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்கிறோமோ அங்கே 3 அடிக்கு 20 அடி 60 சதுரடி போகுதா, நம்மளுது இல்லை அப்படின்னு விட்டுட்டு மீதியை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கும் ஒரு வேலையை செய்யணும். ஏன்னா பூமிக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த சல்லிய தோஷத்தை கிளியர் பண்ணிவிட்டு வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நமசம் பண்ணி எல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் கேட்டு அந்த மூளையை ஒதுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ தென்மேற்கு மூளை தென்மேற்கு பகுதியை இழுத்து கட்டியிருப்பாங்க. எந்த பகுதி இழுத்து கட்டணுங்கிறதெல்லாம் இருக்குது. உச்ச பகுதியை கிழக்கு வடகிழக்கு இழுத்து கட்டணும். ரோட்டை விட்டு ஒரு 2 இன்ச்சு இழுத்து கட்டினோம்னா ஒரு நல்ல தாக்கம் வரும். அப்போ தென்மேற்கு பகுதியை இழுத்து கட்டினோம்னா அது என்ன ஆகும், பாதிப்பு வருமா வராதா? அதுக்குண்டான பாதிப்பு கட்டாயம் வரும். ஒன்று பொருளாதாரம், இல்லை உயிர்காரகத்துவம். பொருளாதாரம் வந்துச்சுன்னா தண்ணி மாதிரி போயிடும். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தென்மேற்கு பகுதியில் என்னென்ன வரக்கூடாது, பாத்ரூம், கழிவறை, செப்டிக் டேங்க், படி வரவே கூடாது. அந்த இடத்துல நீர்நிலைகளும் போகவே கூடாது. உயரமாக தான் இருக்கணும், பள்ளமாக இருக்கக்கூடாது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டெல்லாம் பள்ளத்தில் கட்டிடுவாங்க. மேலே ஒரு சின்னதாக ஒரு ஆண்டனா மாதிரி ஒரு கல் செவுறு வச்சு தென்மேற்கு மூலையை ஒசத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுவாங்க. அது தவறான அமைப்பு. பூமியை தான் சார் பார்க்கணும், மேலே வச்சு அவசியம் கிடையாது. பூமியை தான் முதல்ல ஒசத்தணும். அது பூமியில் ஒரு ஹால் எடுத்துக்கிட்டானாவே ஈசானியம் 1 இன்ச்சு பள்ளமாக இருக்கணும். ஒரு நூல் இசட் டைப்பில் வரணும். எந்த மூளை பள்ளம், எந்த மூளை உயரம், அதுக்கு அடுத்தது 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு ஹால் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ரூம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டோட்டல் பில்டிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை கரெக்டாக பண்ணது. இங்கே தண்ணி ஊற்றினா அங்கே தான் சார் போகணும், எங்கே தண்ணி ஊற்றினாலும் அங்கே தான் சார் போகணும், வடகிழக்கில் தான் சார் போகணும். இங்கே தண்ணி ஊற்றினாலும் நேராக வடகிழக்கில் தான் போகணும், அங்கே தண்ணி ஊற்றினாலும் வடகிழக்கில் தான் போகணும், இங்கே தண்ணி ஊற்றினாலும் வடகிழக்கில் தான் போகணும். அப்படி தான் சார் செய்யணும். அதனால் தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டால், நைருதி பாதிக்கப்பட்டால் என்ன ஆகுங்கிறது இதை ஒரு நாள் ஃபுல்லாகவே பேசலாம், ஒரு நாள் பத்தாது. இன்னும் காரகத்துவம், கிரகங்கள் எல்லாமே வச்சு பேசினோம்னா இப்போ இந்த கிரகத்தினால் இது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அடியனால் சொல்ல முடியும். இருந்தாலும் கால நேரங்களை கருதி அடுத்த பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு அடியனுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். அடியனுக்கு வாய்ப்பளித்த எங்கள் குருநாதரும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனருமான டாக்டர் MKR அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, மேலும் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, பிரின்சஸ் டிவியின் உரிமையாளர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், இந்த கருவிகளை இயக்கிக் கொண்டிருக்கும் திரு கதிரையா அவர்களுக்கும் இன்னும் அடியனுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனை கான்டாக்ட் பண்ணக்கூடிய, தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 97 51 88 85 32 9751 888 532. இதுக்கு கட்டாயம் ஜாதகத்தை கட்டாயம் எனக்கு அனுப்பிச்சிடுறோங்க சார். வீட்டுடைய வீடு யார் பேரில் இருக்குது, வீடு 2 பேர்த்து பேர்லேயும் இருக்கா அப்படிங்கிற தகவலை செய்யணும். அதேமாரி வாட்ஸ்அப்பில் எனக்கு ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். அதேமாதிரி வீட்டுக்கு வாஸ்துக்கு வரப்போ நிமித்தத்தையும் பார்க்கணும். சார் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன், நீ ஏன் சார் வரல
அப்படி இல்லை, உங்களுடைய கிரகங்கள் வரவிடாமல் போகலாம். அது ஏன்னு கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு வரவிடாமல் போகலாம். ஒரு குலதெய்வத்தை மனதில் வேண்டி ஒரு வாஸ்து நிபுணரை அழைக்கலாம். அதையும் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். குலதெய்வத்தை வேண்டி ஒரு 11 ரூபாய் காசு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை இருக்குது, ஒரு வாஸ்து நிபுணரை அழைக்கிறோம், இவருக்கு அந்த டைமில் வரணுங்கிறது நீங்கள் தான் வேண்டிக்கணும். நாங்கள் நிமித்தம் பார்த்து சகனம் பார்த்து பிரசன்னம் பார்த்து தான் வர முடியும். நீங்கள் சார் 10 o'clock அப்பாயின்மெண்ட்ஸ் ஏன் சார் வரல நீங்கள் கேட்கக்கூடிய நிலைகள் உருவாகும். அதுக்கெல்லாம் நீங்கள் கோச்சிக்கப்படாது. கால தேச வர்த்தமானம் இருக்குது, கால நேரங்கள் உங்களுடைய கிரகங்கள் வழிவிடணும் வந்து பார்க்குறதுக்கு. அதனால் இதெல்லாம் கடைப்பிடிங்க. தென்மேற்கு பகுதியை ஓப்பன் இல்லாமல் மூடி வையுங்கள். தென்மேற்கு பகுதி இருப்பிட பகுதி, இருப்பு பகுதி, அது என்னென்ன இருக்க வேணுமோ அதெல்லாம் கட்டாயம் நம்ம இருந்தால் குடும்ப வாழ்க்கை செழிப்படையும், வாழ்க வளமுடன் வளமடையும் அப்படிங்கிறத சொல்லி அடியனுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. தன்னுடைய முதல் பேச்சிலே வாஸ்துவை பற்றி, இந்த நைருதி மூளை அதை பற்றி இருக்கிற எல்லா சூட்சமும் நமக்கு இலவசமாக கொடுத்த வழிகாட்டு செம்மல் ஜோதிட ஆசிரியர் விஜய புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக அவருக்கு பொன்னாடையை பார்த்துருக்கிறோம். இந்த பொன்னாடையை ஆன்லைன் எக்ஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டே அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.